கைஸ், இந்த மாதிரி உங்களோட வீட்டை சுற்றி இல்லை வீட்டுக்குள்ளே எங்கேயாவது கண்டிப்பாக அந்த மாதிரி சுவரெல்லாம் வந்து கிராக்ஸ் வந்து ஏற்பட்டிருக்கும், இல்லைனா சின்ன சின்ன கேப்ஸ் ஏதாச்சும் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான கிராக்ஸ் அண்ட் கேப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டை சுற்றி இருக்கும்போது ரொம்ப நாள் வந்து வீடு கட்டி ரொம்ப நாட்கள் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி வந்து செவத்தில் வந்து கிராக்ஸ் வருது யூஸ்வலாக எல்லா இடத்துலையும் நடக்கிறது தான். ஓகே, இந்த கிராக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரீசொல்யூஷன் ஐடியா தான் கைஸ் இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறீங்க. எப்படின்னா நம்ம ஒரு ஸ்ப்ரே வந்து யூஸ் பண்ணி இந்த மாதிரியான வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய கிராக்ஸ் அண்ட் கேப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ரீசொல்யூஷன் பண்ணுறது அப்படி தான் கைஸ் இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்லாம் கிடையாது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணலாமா அப்படின்னு சொல்கிறக்காண்டி இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். கைஸ், இதாங்க நான் சொன்ன அந்த ஒரு ஃபோம் ஸ்ப்ரே. இது வந்து பார்த்தீங்கன்னா அமேசானில் வந்து நான் பை பண்ணியிருந்தேன். இன்கேஸ் நீங்கள் வாங்கணும், உங்கள் வீட்டை சுற்றி இந்த கிராக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அதை வந்து ரீசொல்யூஷன் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா வாங்கிருக்கேன். லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதுக்கு முன்னாடி இது எப்படி ஒர்க் பண்ணுதுங்க நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் இல்லையா? ஸோ அதுக்காக நம்ம இது வந்து பை பண்ணியிருக்கோம். ரீசெண்டாக வந்து இந்த மாதிரி சோலில் கூட கிராக்ஸ் வந்து ரிமூவ் பண்ணுற மாதிரி என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நிறைய ஸ்ப்ரே இருந்துச்சு. அதில் இந்த ஒரு PU அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோம் ஸ்ப்ரே வந்து இருந்துச்சு, ஸ்பெஷலி ஃபார் இந்த மாதிரி கிராக்ஸ் அண்ட் கேப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரீசொல்யூஷன் பண்ணுறதுக்காக. ஓகே, நம்ம வந்து வாங்கியாச்சு. அண்ட் இதை வந்து அன்பாக்ஸ் பண்ணி இது எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அண்ட் இதை யூஸ் பண்ணி எப்படி நம்ம கிராக்ஸ்லாம் வந்து மறைய வைக்கிறது அப்படின்றத நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதோட ப்ரைஸ் வந்து அரௌண்ட் ஒரு 1500 சம்திங் வந்துச்சு. பாருங்க, இவ்வளோ பெரிய ஸ்ப்ரே உள்ளே இருக்குது. இந்த ஸ்ப்ரேக்கு என்ன மாதிரி டப்பா பார்சல் பண்ணி அமைச்சிருக்காங்க பாருங்க. இந்த ஸ்ப்ரேக்கு நல்லா நீளமாக ரொம்ப பெருசாக இருக்குது. இதாங்க நம்மளுடைய அந்த PU ஃபோம் இன்சுலேஷன் ஸ்ப்ரே. இதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து கேப்ஸ் எல்லாம் வந்து ஃபில் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா சவுண்டபுள், அப்புறம் வந்து பெயிண்டபுள், அப்புறம் வந்து சீல்ஸ் அண்ட் இன்சுலேஷன்ஸ், கீப் இன்செக்ட்ஸ் அவுட்டு, என்ன இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. UV ரெசிஸ்டன்ட்லாம் இதில் வந்து இருக்குதான். அப்புறம் வந்து சவுண்ட் ப்ரூஃப் கூட இதில் வந்து இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எப்படின்னா வந்து நம்ம வீடு கட்டுறதை யூஸ் பண்ணோம்ல, அந்த கலவை, சிமெண்ட் கலவை, அந்த மாதிரி இது ஒரு UV ஃபோம் மாதிரி வந்து இதை டிசைன் பண்ணியிருக்காங்க, ஸ்பெஷலி ஃபார் அந்த கேப்ஸ் வந்து ஃபில் பண்ணுறதுக்காக. நம்ம இதை யூஸ் பண்ணி எப்படி இது பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். மேலே வந்து ஒரு ஸ்டாமர் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஓப்பன் பண்ணிட்டு ரொம்ப சிம்பிள் தான். இதை வந்து இதில் மாட்டிடணும். மாட்டிட்டு இதை இப்படி வச்சு அமுக்குனா வராதுன்னு சொன்னாங்க. இப்படி வச்சு அமுக்குனா தான் வரும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆமாம், வெறும் காற்று தான் போகுது. இப்படி வச்சு அமுக்கி பார்க்கலாமா? வாவ், காய் எப்படி இருக்குது பாருங்கள். லோக் அட் திஸ் காய்ஸ். தொட்டு பார்க்கலாமா? இந்த ஸ்னோ ஸ்ப்ரே அடிப்போம்ல பர்த்டேக்கெலாம், அந்த மாதிரி இருக்குது. ஸ்மெல் ஏதோ ஒரு மாதிரியா இருக்குது. சொல்றா ப்ரோ, ஐபிஎல்ல ஃபேவரட் டீம் எதுடா உனக்கு? எனக்கு வந்து சென்னையா? சென்னை எல்லா மேட்சும் தோத்து வந்துட்டு இருக்காங்களா? அடுத்த 7 மேட்ச்லாம் ஜெயிப்பாங்களா? எனக்கு தெரிஞ்சு எஸ்ன்னு நினைக்கிறேன். உனக்கு எஸ்ஸா நோவான்னு சொல்கிறத வச்சு நான் வந்து பணமே சம்பாதிப்பேன்டா. ஆனால் எஸ்ஆ நோ சொல்லி பணம் சம்பாதிக்கலாம். ஆமாடா, ப்ரோவோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் இருக்குதா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஏர்னிங் அப்ளிகேஷன். இது வந்து நீ எஸ்ஸா நோவா தான் உங்க கேட்குற கொஸ்டினுக்கு சரியா தவறா நீ ஆன்சர் பண்ணாலே நீ வந்து பணம் வந்து சம்பாதிக்கலாம்டா. எஸ்ஆ நோ சொல்லி பணம் சம்பாதிக்கலாமா? ஆமா ப்ரோ. என்ன மாதிரி கொஸ்டின்லாம் கேட்பாங்க? யூடியூப், ஸ்போர்ட்ஸ், ஃபினான்ஸ், வெதர்ஸ், இதுல இருந்தெல்லாம் கொஸ்டின் வந்து கேட்பாங்க. உதாரணத்துக்கு வந்து இன்னைக்கு நடக்க போற மேட்ச்ல சிக்கர் தவன் 50 ரன் அடிப்பாரா அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்கறாங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு மேட்ச்ல சிக்கர் தவன் இல்ல, அப்ப நோ தான் நம்ம சொல்லலாம். இந்த மாதிரி தான் ஆன்சர் பண்ணி நம்ம வந்து சம்பாதிக்கணும். டாப்ல வேற என்ன பேசர்? நீ வந்து இன்னும் நிறைய பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன்னா அவங்க கேட்குற இன்னொரு கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் பண்ணணும். அதாவது இப்போ வரப்போற ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பெங்களூர் டு சென்னையில் வந்து சென்னை வந்து எவ்வளோ ரன்ஸ் அடிப்பாங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்கன்னா அதுல வந்து 150 ரன்னுக்கு மேலே அடிப்பாங்க அப்படின்னு கரெக்டாக சொல்லி எஸ்ன்னு கொடுத்துட்டேன்னா இன்னும் வந்து நிறைய பணம் வந்து சம்பாதிக்கலாம். 10 ரூபா இன்வெஸ்ட் பண்ணி 10,000 வரைக்கும் நான் ஏர்ன் பண்ணிட்டு இருக்கேன்டா. 10 ரூபா இன்வெஸ்ட் பண்ணி 10,000 வரைக்கும் சம்பாதிக்கலாம். ஆமா ப்ரோங்கிறேன். சரி, எப்படி அந்த அமௌண்ட்லாம் வித்ட்ரா பண்றீங்க? அதுக்கு தான் UPI இருக்கு, ஜிபே இருக்கு, பேடிஎம் இருக்கு. அது வழியா நம்ம வித்ட்ரா பண்ணிக்கலாம்ல. ப்ரோ, என்கிட்ட இன்வெஸ்ட் பண்ண பணமே இல்லை ப்ரோ. ஏன் ப்ரோ கொலப்புற? டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் கிளிக் பண்ணி ஆப் டெவலப் பண்ணா 50 ரூபா போனஸ் கொடுப்பாங்க. அதை வச்சு நீ வந்து இன்வெஸ்ட் பண்ணி மணி வந்து ஏர்ன் பண்ண வேண்டியதான். அவன் 25 ரூபா வச்சு 2 லட்சம் வரைக்கும் ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா ப்ரோ. அது மட்டும் இல்ல, இந்த ஆப்ல வந்து 4 மில்லியன் பேர் யூஸ் பண்றாங்க. டெய்லி 5000 வரைக்கும் பணம் சம்பாதிக்கலாம். கைஸ், உங்களுக்கு தான் வந்து சொல்றேன். டிஸ்கிரிப்ஷன்ல இருந்து ப்ரோ ஆப் டெவலப் பண்ண லிங்க் கொடுத்துருக்கேன். இப்போயே டெவலப் பண்ணி சைன் அப் பண்ணுங்க. இந்த IPL யூஸ் பண்ணி நீங்களும் வந்து எஸ்ஆர் ஆன்சர் பண்ணி மணி வந்து ஏர்ன் பண்ணுங்க. ஓகே கைஸ், நம்மளோட இந்த PU ஃபோம் ஸ்ப்ரே வந்து எப்படி இப்போ ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணி வந்து பார்க்கலாம். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா தலைகீழாக தான் வச்சு இதை வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணணும். இப்போ அமுக்கிறோன்னா கேமரா நேரம் பிஸ்க்குன்னு போவோங்க. ஓகே வாங்க, இப்போ வந்து இந்த கிராக்ஸ் வந்து எப்படி இதை ரிமூவ் பண்ணுதுன்னு பார்த்துடலாம். நல்லா குளிக்கிக்கிட்டு அடி அடிப்புமா பொறுமையா. அஜிச்சா
என்னங்க தயிர் சாதம் மாதிரி போயிட்டுருக்கு. அப்பா சீரிட்டு அடிக்குதுங்கண்ணா செம்மையா. ஓ நோ, என்ன ஒயிட் ஃபாரஸ்ட்டில் வர க்ரீம் மாதிரியே. ஓ மை காட், கிராக்ஸ் மட்டும்தான் இது பண்ணும்போது கொஞ்சம் பெரிய கேப்பாக இருக்குது வந்து. இந்த மாதிரி நம்ம வந்து பொறுமையாக அது வந்து பண்ணால் தான் நமக்கு வந்து பர்ஃபெக்டாக வரும். ஆரோ குழல் நிறைய அமுக்கணும்னு வச்சிங்க, இந்த மாதிரி தான் செவத்தில் சாணி அடித்த மாதிரி க்ரீம் ஒட்டிக்கும். அப்புறம் ஸோ வந்து நம்ம பொறுமையாக கேப்பில் வச்சு இந்த ஃபோமை வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஓ மை காட், ஓ மை காட் காய்ஸ், கிராக்ஸை வந்து அடைச்சிடும் இல்லையோ, இந்த இடத்த நாஸ்தியாக்கிட்டேன், அது மட்டும் நல்லா தெரியுது. அண்ட் இதை வந்து அடித்து ஒரு மாதிரி மெல்ட் ஆகுது. தொட்டால் ரொம்ப பிசு பிசுப்பாக, லைக் அந்த ஃபோம் அந்த படுத்துருக்கு அடிப்போம் அதே மாதிரியே, பட் ரொம்ப பிசு பிசுன்னு ஒட்டுது. கொஞ்சம் ரெஸ்கியாக வந்து இருக்குது, ரொம்ப மைனூட்டான சின்ன கிராக்ஸாக வந்து இருக்குது. கரெக்டாக அந்த டியூப் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக தான் இருக்குது, ஆனால் பர்ஃபெக்டாக நமக்கு வர மாட்டேங்குது. சடனாக ஃபோர்ஸாக டக்குன்னு அதிகமாக வருது, இன்னும் ரொம்ப கம்மியாக வருது. அண்ட் இந்த மாதிரி தான் வந்து பார்க்குறது வந்து இதாக ஒரு மாதிரி அன்ஃபினிஷ்டாக வந்து நமக்கு வந்து தெரியுது. ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரி எனக்கு ஒன்றும் தெரில. கொஞ்சம் வேறு பெரிய கேப் எதனா ட்ரை பண்ணி பார்ப்போம். நீங்கள் வர இதை ஆல்சோ வந்து நாங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ரையல் பண்ணது, எப்படி இருக்குது பாருங்கள் கன்றாவியாக பார்க்குறதுக்கு. ஓகே, அகைன் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆவா, ஏதோ ஒரு வழியாக நீட்டாக இந்த மாதிரி தாங்க இதை வச்சு நம்ம அடைக்கணும். இதுக்கு பெசாண்டு 1/2 கிலோ சிமெண்ட்டை வாங்கி நம்மளே வந்து கலக்கி ஒரு ஸ்பூன் வச்சு தடவிட்டு போயிடலாம். அது ஈஸியாக இருக்குன்னு தான் தோணுது எனக்கு. நல்லா கண்டுபிடிச்சாங்க ஃபோம் ப்ரே, வேறு லெவலில். அவங்க கம்மி கையை தான் வலிக்குது பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத. மேலே இருந்து கீழே வரைக்கும் இருந்தால் நம்மளோட கிராக்ஸில் வந்து இந்த மாதிரி தான் ஃபோம் வச்சு நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. அண்ட் இந்த மாதிரி வந்து பண்ணோம்னா கொஞ்சம் ஓரளவு பார்க்க பர்ஃபெக்டாக நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. நான் கூட நினச்சேன் ஒன்ஸ் இந்த க்ரீமை ப்ளே பண்ணிட்டு நம்ம ஏதாச்சும் வச்சு தடவி விட்டோம்னா கொஞ்சம் மட்டமாகவும் பண்ண நினச்சேன், அந்தமாதிரி ஆகலை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு சைடில் இந்த 2 கல் கேப்பில் வந்து கொஞ்சம் கேப் இருக்குது. இந்த கேப் வந்து எப்படி ஏரியா ஃபில் பண்ணுது அப்படின்றத நாங்கள் பார்க்கலாம். கைஸ், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹோல் இருக்குது. அந்த ஹோலை வந்து இந்த ஃபோம் வச்சு நம்ம அடைக்க போகிறோம். அடைச்சோம். கதம் கதம். கைஸ், ரொம்ப ரொம்ப ரிஸ்க்குங்க. நான் என்னமோ இதை நினச்சேன். இந்த பிவி ஃபோம் கொஞ்சம் கஷ்டம்தான், பார்த்துருப்பேன் நீங்களே. அந்த சின்ன சின்ன கேப்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மாதிரி அது ஃபில்லிங் ஆகிறதே சரியாக ப்ராப்பராக ஃபில் ஆகாத மாதிரி அப்படி தான் இருக்குது. அண்டு க்ரீம் ஆல்சோ ரொம்ப அப்படியே ஒட்டிட்டு பிசு பிசுன்னு கையிலலாம் க்ளவுஸ் கண்டிப்பாக போட்டு தான் இதை யூஸ் பண்ணணும். க்ளவுஸ் நான் போடல. அண்டு இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணியிருக்கோம்ல இந்த ஹோல்ஸு அந்த கிராக்ஸ்லலாம்,
இது இன்னும் காயணும், இது காயவே இல்லை. இப்போ இது ஈரமாக தான் இருக்குது. காஞ்சதுக்கப்புறம் இது எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம இனிமேல் தான் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். மேபி நல்லா காஞ்சதுக்கப்புறம் அது மேலே எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் நம்ம ஏதாச்சும் வச்சு கட் பண்ணி ரிமூவ் பண்ணி கொஞ்சம் மட்டப்படுத்துகிற மாதிரி ஏதாச்சும் ஆகலாம். கொஞ்சம் அந்த மாதிரி ஏதாச்சும் ஆகுது. நம்ம காஞ்சதுக்கப்புறம் அது எப்படி இருக்குது அப்படின்றத இதில் நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அந்த டப்பா வந்து காலி ஆயிடுச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு காஞ்சதுக்கப்புறம் பார்க்கலாம். 1 hour later. ஓகே கைஸ், ஒரு 1 hour ஆயிடுச்சு. நம்மளுடைய ஃபோம் ஸ்ப்ரே வந்து பார்த்திங்கன்னா கிராக்ஸ் எல்லாம் வந்து அப்ளை பண்ணி இது எப்படி இருக்குது அப்படின்றத நான் சொல்கிறத விட நீங்களே வந்து பாருங்கள். அன்றைக்கி எப்படி இருக்குது அப்படின்னா இது வந்து ஒரு மாதிரி அந்த ஸ்பாஞ்ச் இருக்கும் பாருங்கள், அதே மாதிரி வந்து இருக்குங்க. செம்ம சாஃப்டான ஒரு ஸ்பாஞ்சு. இதை வச்சு எப்படி வந்து ஒரு செவுத்தில் இருக்கக்கூடிய கிராக்ஸை வந்து சீல் பண்ண முடியும் அப்படின்ட்டு எனக்கு தெரில. ரொம்ப காமெடியாக வந்து இருக்குது. நான் கூட என்னமோ ஏதோ நினச்சேன். ஸ்டார்ட் பண்ணப்போ தெரிஞ்சிச்சு அது மாதிரி ஒரு மாதிரி நுறையா வந்து இது கரெக்டாக வந்து சீல் ஆகுதுன்னு நினச்சேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. நம்ம வந்து ஒன்ஸ் வந்து ஸ்ப்ரே பண்ணதுக்கு அப்புறமும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு அதாவே உள்ள அந்த கேப்பில் போன அந்த ஃபோம் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் அதாவே லீக் ஆகி வெளில கொஞ்சம் வலிஞ்சு அப்படியே வெளில வந்து நிற்கிது. அந்த மாதிரி வந்து கொஞ்சம் நல்லா அப்படின்ற மாதிரி தான் வந்து இருக்குது. பட் வந்து கையால் வந்து நான் அப்ளை பண்ணல, கையை வச்சு இப்படி தடவி விட்டது வந்து பார்த்திங்கன்னா அது மட்டும் நல்லாயிருக்கு. இந்த ஒரு சின்ன ஏரியா. இன்கேஸ் நீங்கள் வந்து இந்த ஃபோம் ஸ்ப்ரே வச்சு நீங்கள் வந்து கிராக்ஸ் வந்து மூடணும் அப்படின்னா ஒரு க்ளவுஸை மாட்டிக்கிட்டு அந்த ஃபோமை வந்து நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு கையால் வந்து இப்படி பண்ணிங்க அப்படின்னா அந்த கிராக்ஸ் பார்க்கறது கொஞ்சம் நீட்டாக இருக்குது. இது எனக்கு பிடிச்சிருக்கு. இது பண்ணது மட்டும் கையை வச்சு பண்ணுது. மற்றபடிக்கு கேஷுவலாக பண்ணது எல்லாமே பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத. பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத. எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைங்க, அதை தான் சொல்லி ஆகணும். இங்கே வந்து பாருங்க, நான் என்னமோ ஏதோ நினச்சேன். ஸோ இது கூட ஓரளவு கொஞ்சம் நீட்டாக இருக்க மாதிரி தெரியுது. ஆனால் இதை வந்து பாருங்கள், இதுதான் இருக்கிறதுல ஒரு மிகப்பெரிய கேப்பாக வந்து இருந்துச்சு. இந்த ஏரியா ஈஸியாக நான் வந்து அடைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிளான் பண்ணேன். இங்கே பாருங்கள், நம்ம அடித்து உள்ளே வந்து வெளியில் அப்படியே பிதுங்கி அக்கடான்னு தொங்குது. இந்த ஸ்ப்ரே எல்லாம் ஃபுல்லாக இந்த ஃபோம் ஃபுல்லாக வேஸ்ட்டு தான். கொஞ்சம் ப்ராப்பராக இருந்தால் நல்லா இருந்திருக்கும். இது எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்றத வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்காக தான் நம்ம வாங்கி நம்ம டெஸ்ட் பண்ணோம். டப்பா தீந்து போய் கிடக்க பாருங்க அக்கடான்னு ஓரமாக வேஸ்ட்டு தான் அது. அதுக்கு இப்போ சான்ட்டு ஒரு 1/2 கிலோ சிமெண்ட்டை வாங்கி நம்மளே வந்து மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணி சுண்ணாம்பு கொஞ்சம் வாங்கி பெயிண்ட் அடிச்சுட்டு போயிடலாம். அது ரொம்ப ரொம்ப ஈஸியான வழியும் கூட. அண்டு 1 கிலோ சிமெண்ட்டே வந்து 10 ரூபா தான் விற்கும். வேலை முடிஞ்சிருச்சு. அதேமாதிரி 1 கிலோ சுண்ணாம்பு அது ஒரு 20 ரூபா. மேக்ஸிமம் செலவே வந்து பார்த்திங்கன்னா 50 ரூபாயில் இந்த மாதிரி கிராக்ஸ் வந்து நம்ம வந்து அடைச்சிட முடியும். சரி நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணேன். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு, யாரும் எப்படி இருக்குன்னு. ஓ மை காட், guys, look at these guys. Oh no, ஷே, என்ன எப்படி இருக்கு உள்ள பொந்து மாதிரி. ஐயா சே, தேனாடா மாதிரிலாம் இருக்கு. காய்ஸ் லுக் அட் தீஸ் காய்ஸ். எந்த அளவுக்கு ஒரு மோசமான ஃபோம் ஸ்ப்ரேவாக இருக்குன்னு பாருங்கள். உள்ளெல்லாம் ஒரு மாதிரி கொலன்ட்டு அப்படியே கிடக்கு. இது ஃபுல்லாக வந்து ஃபோமை யூஸ் பண்ணி நான் வந்து சீல் பண்ணேன். பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத. ஐயா, நல்லா இருந்த வீடு இதை யூஸ் பண்ண நாசம் ஆயிருமோ. எனிவே கைஸ், நம்மளுடைய இந்த ஃபோம் ஸ்ப்ரே இதை வச்சு நம்ம டெஸ்ட் பண்ண இது எப்படி ரியலாக ஒர்க் பண்ணுது அப்படின்ட்டு. ரொம்ப மோசமாக இருந்துச்சு. தயவு செஞ்சு இதை வாங்கின யாரும் அப்படியே ட்ரை பண்ணாதீங்க. இது முடியும் நான் சொன்ன அந்த சிமெண்ட்டு சுண்ணாம்பு ப்ளஸ் கான்செப்டே வந்து சூப்பரான கான்செப்ட்டு. அதை யூஸ் பண்ணல இந்த மாதிரி கிராக்ஸ் வந்து ஈஸியாக இது பண்ணிடலாம். இதெல்லாம் சும்மா ஃபோக்கஸு, ஒன்றும் ஒர்த்து கிடையாது அப்படின்றத தெரிஞ்சுக்கிங்க. ஜஸ்ட் ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஏதாச்சும் ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்றதுக்காண்டி தோணுச்சு. இந்த மாதிரி வந்து நிறைய ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் மார்க்கெட்டில் அவைலபிளாக தான் இருக்குது. அதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட் வந்து எப்படி ரியல் லைஃப்பில் ஒர்க் பண்ணுது அப்படின்றத வாங்கி நம்ம அன்பாக்ஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்றதுக்காண்டி நம்மளுடைய ஃபர்ஸ்ட் முயற்சி. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோவில் போடலாம். இந்த மாதிரி உங்களுக்கு வேறு என்னெல்லாம் வந்து ப்ராடக்ட் தெரியுமோ அதெல்லாம் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி அதெல்லாம் வாங்கி அதெல்லாம் ரியல் லைஃப்பில் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். See you tomorrow on another new video guys. Bye bye.